தமிழ்நாட்டின் தென்கிழக்கு கடற்கரையில் அலைகளும் ஆறுகளும் சந்திக்கும் இடத்தில் காலத்தையும் மனித வாழ்வையும் சாட்சியாகக் கொண்ட ஒரு மண், அதுதான் கடலூர். வங்காள விரிகுடாவை ஒட்டி சுமார் 68 கிலோமீட்டர் நீளத்தில் பறந்து விரிந்த மாவட்டம் கடலூர். தென்பெண்ணை, கெடிலம், வெள்ளாறு, கொள்ளிடம் போன்ற ஆறுகள் இந்த மண்ணை வளமாக்குகின்றன. ஒரு காலத்தில் இந்த இடம் கூடலூர் என்று அழைக்கப்பட்டது. பல ஆறுகள் ஒன்றாக கூடும் இடம் என்பதால் அந்த பெயர் உருவானது. காலப்போக்கில் அது கடலூராக மாறியது. இந்த மண் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு என பல அரசுகளின் ஆட்சியை கண்டது. தமிழ் நாகரிகத்தின் முக்கிய அடாடலீஸ்வரர் திருக்கோவில் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆன்மீக வரலாற்றை சுமந்து நிற்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் இந்த கடற்கரைக்கு ஐரோப்பியர்கள் வந்தனர். டச்சு, பிரெஞ்சு, பின்னர் ஆங்கிலேயர்கள் கடலூரின் வர்த்தக முக்கியத்துவத்தை உணர்ந்தனர். போர்ட் செயின்ட் டேவிட் ஆங்கிலேயர்களின் முக்கிய கோட்டையாக விளங்கியது. இங்கே நடந்த ஆங்கில பிரெஞ்சு போர்கள் இந்த மண்ணின் வரலாற்றில் ஆழமான தடம் பதித்தன. கொள்ளிடம் மற்றும் வெள்ளாறு ஆறுகளுக்கு நடுவே உலகின் பழமையான சதுப்பு காடுகளில் ஒன்று பிச்சாவரம். 2004ஆம் ஆண்டு சுனாமி கடலூரின் வாழ்க்கையை உலுக்கியது. வீடுகள், நிலங்கள், கனவுகள் அனைத்தையும் அது சிதைத்தது. ஆனால் இந்த மண்ணின் மக்கள் வீழவில்லை. ஒற்றுமையுடன் மீண்டும் எழுந்தனர். கடலூர் மீண்டும் உயிர் பெற்றது. இன்று கடலூர் கடற்கரை அரிய கடல் ஆமைகளை பாதுகாக்கும் தாய்மடமாக மாறியுள்ளது. இது எதிர்காலத்திற்கான நம்பிக்கை, பாரம்பரியமும் நவீனமும் இணையும் நகரம் இன்றைய கடலூர். காலத்தையும் கடலையும் தாண்டி நிலைத்து நிற்கும் ஒரு மண் கடலூர்.